எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டோக்கியோ தமிழச்சிஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷ்ரைனுக்கு போக போகிறோம். இந்த ஷ்ரைன் கமைதோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. கமே அப்படின்னு சொன்னோன்னா டர்ட்டில். இந்த ஷ்ரைனில் இருக்கிற குளத்தில் கூட நம்ம நிறைய டர்ட்டில்ஸை பார்க்க முடியும். இந்த ஷ்ரைனை பற்றின சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 9th செஞ்சுரியில் சுகாவரானோ மிச்சிசானேங்கிற ஒரு ஸ்காலர் போயட் ஹெயன் பீரியடில் ஜப்பானில் வாழ்ந்தார். இவர் அரசவையில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார். அப்போ அந்த அரசவையில் நடந்த சில பிரச்சனையினால சுகாவரானோ மிச்சிசானேவை அவர் இருந்த 6th பொசிஷனில் இருந்து 3rd பொசிஷனுக்கு டிமோட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவருடைய ஃபேமிலியை கியூஷுங்கிற ரீஜன், அதாவது ஜப்பானோட சவுத் ரீஜனில் இருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் தன்னோட 57வது வயசில் இறந்து போகிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற அரண்மனை நிறைய தடவை இடியால் பாதிக்கப்படுது. அந்த சிட்டியில் நிறைய மழை மற்றும் வெள்ளத்தால் மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஜப்பானோட பல பகுதிகள் வறட்சி, பசி, பட்டினியால் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ மக்கள் சுகாவரானோ மிச்சிசானேவை அநியாயமாக இந்த ரீஜனை விட்டு வெளியேற்றினதுனால தான் இது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு முன்வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அரசர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இந்த சுகாவரானோ மிச்சிசானேவை ஹானர் பண்ணுற விதமாக நிறைய ஷ்ரைனை கட்டுறதுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. அப்புறம் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அந்த மாதிரி கட்டப்பட்ட ஷ்ரைன்களில் இந்த கமைதோ தெஞ்சின் ஷ்ரைனும் ஒன்று. இந்த ஷ்ரைன் 1662வது வருஷம் கட்டுனாங்க. அப்புறம் 2ஆம் உலகப் போரில் 1945 அமெரிக்கா போட்ட அணுகுண்டுகளால் நிறையவே சேதமடைஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற டெம்பிள் மாடர்ன் கான்கிரீட் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ரெனோவேட் பண்ண டெம்பிள். ஜப்பானில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸ்லையும் இது மாதிரி ரெட் கலரில் 2 தூண் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை ஒத்தோரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஒத்தோரியை கடந்து போனோம் அப்படின்னு சொன்னோன்னா குளம் இருக்குது. இந்த குளத்துக்கு மேலே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பிரிட்ஜ் ட்ரம் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை தைக்கோபாஷி அப்படின்ட்டும், இந்த 2 ட்ரம் பிரிட்ஜுக்கு நடுவில் ஃப்ளாட் பிரிட்ஜ் இருக்குது. இதை ஹிராபாஷி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 3 பிரிட்ஜ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா காலங்களை குறிக்குது. முதல்ல இருக்கிற இந்த ட்ரம் பிரிட்ஜை ஒத்தக்கோபாஷி, அதாவது மேல் பிரிட்ஜ், ஆன் பிரிட்ஜ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் நம்முடைய கடந்த காலத்தை குறிக்குது. அடுத்து இருக்கிற ஃப்ளாட் ஹிராபாஷி நிகழ்காலத்தையும், அடுத்து 3ஆவதாக இருக்கிற ட்ரம் பிரிட்ஜ் ஒன்னாபாசி ஃபீமேல் பிரிட்ஜ், இது எதிர்காலத்தையும் குறிக்குது. இப்போ ஒருத்தங்க இந்த 3 பாலத்தையும் கடந்து போகும்போது அவங்க மனசு க்ளீன் ஆகும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இப்போ நம்ம பிரிட்ஜ் எல்லாம் கடந்துட்டோம். நமக்கு முன்னாடி இருக்கிறது தான் மெயின் டெம்பிள். சாமி கும்பிட்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேண்டமிக் சிச்சுவேஷனுங்கிறதுனால சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த டெம்பிளோட 2 பக்கமும் சின்ன சின்ன உடன் பிளேட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. அதை எமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எமா அப்படின்னு சொன்னா பிக்சர் ஹார்ஸ் அப்படின்ட்டு மீனிங். இப்போ தன்னோட விஷஸை அந்த எமால எழுதி கட்டி வச்சாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. நம்ம ஊரில் கோயிலில் முன்னாடி நந்தி சிலை இருக்கிற மாதிரி இந்த மெயின் டெம்பிளோட லெஃப்ட் சைடில் நந்தி சிலை இருக்குது. இந்த சிலையை நம்ம டச் பண்ணன்னு சொன்னோன்னா நம்ம பாடியில் இருக்கிற டிசீஸ் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த நந்தி சிலையை சிங்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஜப்பானில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு அனிமலை குறிக்கும். இந்த சுகாவரானோ மிச்சிசானே உசி தோஷியில் பிறந்தவர் அப்படின்னு சொன்னா ஆக்சியரில் பிறந்தவருங்கிறதுனால இது மாதிரியான தெஞ்சின் ஷ்ரைன் எல்லா இடத்துலையும் இந்த நந்தி சிலையை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஊரில் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அர்ச்சனை பண்ணுவோம். அதே மாதிரி ஜப்பான்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டெம்பிளில் குழந்தைகள் ஸ்கூலில் சேரும் போதும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும், அப்புறம் நல்ல யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்ட்டு ஸ்பெஷலாக அர்ச்சனை பண்ணுறாங்க. இது மாத்திரம் இல்லாமல் புது கார் வாங்கும் போதும், அப்புறம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதும் ரொம்ப நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பூஜை பண்ணுறாங்க.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஷ்ரைனில் இருக்கிற ஆஃபீஸில் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளோட பேர், அட்ரஸ் இதெல்லாம் எழுதிட்டு 5000 yen வந்து பே பண்ணணும். அவங்க வந்து நமக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை நம்ம வந்து மெயின் ப்ரீஸ்ட்டை கொடுத்தேன்னு சொன்னோன்னா, நமக்காக ஸ்பெஷலாக பூஜை பண்ணி நமக்கு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சுகாவரானோ மிச்சிசனே வந்து காட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. இதெல்லாம் போக இங்கே கல்யாணமும் நடக்கும். அதுக்கு வந்து 2 அல்லது 1 மாதம் முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம கை வந்து கழுவிக்கலாம். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம விஸ்தீரியா ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். இந்த ஷ்ரைன் வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃபெப்ரவரி மந்தில் வந்து ப்ளம் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் இருக்கும். அதுக்கப்புறம் மிட் ஏப்ரல்லேருந்து மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் விஸ்தீரியா ஃப்ளவர் ஃபெஸ்டிவலும், அதுக்கப்புறம் அக்டோபரில் கிரைசாந்திமம் ஃபெஸ்டிவல் வந்து இருக்கும். விஸ்தீரியா ஃப்ளவர் ட்ரீஸ் வந்து அரவுண்ட் 50 வரைக்கும் வந்து இருக்குது. இந்த ஃப்ளவர் வந்து மேலே பந்தல்ல இருந்து சரமாக வந்து தொங்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஜாப்பனீஸில் இதை வந்து ஃபுஜினோஹனா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்து பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ மொட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாள் போச்சுன்னு சொன்னோன்னா நல்லா விரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டு நைட் 8 மணி வரைக்கும் வந்து லைட் அப் பண்ணுவாங்க. இன்னும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது பேண்டமிக் அப்படிங்கிறதுனால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஷ்ரைனில் குளத்துக்கு சுற்றி இருக்கிற இந்த விஸ்தீரியா ஃப்ளவர்ஸை நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட சன்னுக்கு வந்து பெட் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கோல்ட் ஃபிஷ் 2 வாங்கினாப்புல. ஸோ அதை வந்து எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறாப்புல. டோக்கியோ ஸ்கை ட்ரீ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் எங்கள் கூட இந்த ஃபுஜினோஹனா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் கோவிட் கேசஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. நியூஸை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே போக வேண்டியது இருந்துன்னு சொன்னால் மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஹேண்ட் வாஷிங், சானிடைசிங் இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த நிலைமை வந்து சரியாகும். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி.